السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مختصر القدور في الفقه الحنفي பாடம் 25 பாபு சிஃபத்தி ஸலாத்தி. அல்ஹம்துலில்லாஹ் 24 பாடங்களை முடித்து 25வது பாபு சிஃபத்தி ஸலாத்தினுடைய இன்னும் சில பகுதிகளிலே நாம் வீற்றிருக்கின்றோம். இந்த சேவைகளில் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோமாக. இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ரகீப் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்டாக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது. தாராளமாக தங்களின் நன்கொடைகளை வழங்கி ஈருலக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது வாருங்கள், நாம் இன்றைய 25வது பாடத்தினுடைய பாடச்சுருக்கத்தை பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்ப்பது கிராத் ஓதுவதின் அளவு. அதாவது நாம் தொழுகையினுடைய முறைகளை பற்றிய பாடத்திலே பார்த்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய வரிசையிலே நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய பாடத்திலே கிராத் ஓதுவதற்கான அளவு, தொழுகையில் எந்த அளவு கிராத் ஓதினால் கூடும், எந்த கிராத்துகள் ஓதணும், எந்த முறையில் ஓத வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் முதலாவதாக பார்க்க போகின்றோம். அடுத்தபடியாக சஜிதாவின் முறை, சஜிதாவை முழுமையாக நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி இதிலே தெளிவாக விளக்கமாக கூறியிருப்பார்கள். அடுத்தபடியாக ருக்குவின் முறை, அதாவது சஜிதாவுக்கு முன்னால் தான் ருக்கு வரும். இங்கே வரிசைகள் தான் மாற்றிருக்காங்க. பாடத்தில் என்னது, ருக்குவினுடைய முறைதான் முதலாக வரும். சஜிதாவின் கிராத் ஓதனுடைய அளவு, சஜிதாவின் முறை, அதே போன்று ருக்குவின் முறை, இந்த மூன்றை தான் நாம் இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க உள்ளோம். இப்பொழுது வாருங்கள், நாம் பாடத்தை வாசித்து அர்த்தம் வைப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாருங்க, நம்ம என்ன பார்த்துக்கிருந்தோம், எப்படி தக்பீர் கட்டுற வரைக்கும் சனா வரைக்கும் நாம் முன்னாடியுடைய பாடத்திலே நாம் பார்த்து விட்டோம். சனா ஓதுவரை நாம் முன்னால் சென்ற பாடத்திலே பார்த்து விட்டோம். இப்பொழுது சனா ஓதுவதற்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நமக்கு முஸன்னிஃப் அவர்கள் தெளிவாக கூறியால் பாருங்கள். பாதுகாவல் தேடுவான், உதவி தேடுவான், பாதுகாவல் தேடுவான். பில்லாஹி அல்லாஹுவை கொண்டு. இங்கே பாதுகாவல் யாரையும் சொல்லி தொழக்கூடியவன் என்னது, பாதுகாவல் தேடுவான். பில்லாஹி அல்லாஹுவை கொண்டு பாதுகாவல் தேடுவான். மினஷ்-ஷைத்தானிர் ரஜீம். ரஜீம் என்று சொன்னால் விரட்டப்பட்ட ஷைத்தான், விரட்டப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹுவை கொண்டு என்ன செய்வான், அவன் பாதுகாவல் தேடுவான். அப்ப அல்லாஹுவிடத்தில், பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு என்று சொன்னால் அல்லாஹுவிடத்தில் அவன் பாதுகாவல் தேடுவான். யாரிடமிருந்து, மினஷ்-ஷைத்தானிர் ரஜீம். அப்ப நம்ம எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும், முதலில் நாம் ஷைத்தானை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றதை ஓதுவது சிறந்தாக இருக்கின்றது. ஏன், நம்முடைய இரத்த நாளங்கள் எல்லாம் ஷைத்தான் ஓடி கொண்டிருக்கின்றான். முதலே அவனை விரட்டி அடித்து வென்றுதான் அப்பொழுதுதான் நம்முடைய விவாதத்துகளை செயலாக செய்ய முடியும். இந்த இவைகளை கூறுவது என்னவாக இருக்கின்றது, சின்னதாக இருக்கின்ற. அப்ப தொழுகையில் சனா ஓதுவதற்கு பின்னால் இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அதாவது இங்க சொல்லுவாங்க அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று சொல்வதை விட அஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதுதான் என்னது சிறந்ததாக இருக்கும் என்றுதான் சொல்வார்கள். காரணம் என்னென்று சொன்னால், குர்ஆனுடைய வசனம் என்னது, இந்த அஸ்தஈது என்பதை கொண்டுதான் இதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹ் அப்படி என்பதுதான் இருந்திருக்கும். அஸ்தஈது என்பது குர்ஆனுடைய லஃப்லா இருப்பதனால் அதை கொண்டு குர்ஆன் ஓதினால் அல்லாஹ்வுடைய என்னது, அல்லாஹ்வை ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவான் என்பதாக வருகின்றது. இப்போ அதனுடைய லெஃப்லை கொண்டு ஓது சிறந்தாக இருப்பதாக நமக்கு சொல்லுவார்கள். இப்போ முதல்ல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை ஓதுவான். அப்போ விரட்டப்பட்ட ஷைத்தானிலிருந்து பாதுகாவல் தேடுவது. அதுக்கடுத்து பாருங்க, அவன் ஓதுவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹி அர்-ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை, அதாவது ரஹ்மானான ரஹீமான அல்லாஹினுடைய பெயரை கொண்டு ஆரம்பிச்சு. இங்கே தமிழில் வாக்கிய இதை நோக்கம், இங்கே கொண்டு நோக்கம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் என்ற லெஃபல். அப்ப இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் என்பதை அவன் அடுத்ததாக ஓதுவான். முதலாவது அஊது ஓதியதற்கு பின்பதாக பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அவன் ஓதுவான்.
அடுத்து பாருங்க ஒய் சிறு பிஹிமா என்ன செய்வான் ஒய் சிறு சீருனா என்னது சிறாக ஓதுவது சிறான எனது மெதுவாக தனக்கு மட்டும் கேட்பதாக மனதிற்குள் ஓதுவதற்கு தான் சிறாக ஓதுவது என்று சொல்லப்படும் மனதிற்குள் ஓதுவதற்கு தான் சிறாக ஓதுவது என்று சொல்லப்படும் அப்ப ஒருவன் என்ன செய்ய வேண்டும் பிஸ்மில்லா அதாவது பிஹிமா சிறு பிஹிமா இந்த இரண்டையும் கொண்டு அப்ப ஓதும் பிஸ்மியையும் என்ன செய்ய வேண்டும் அவன் மனதிற்குள் ஓத வேண்டும் ஆனால் ஷாஃபியாக்கள் என்ன செய்வார்கள் பிஸ்மியை சத்தமிட்டு சொல்லுவார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த அவுதையும் பிஸ்மியையும் என்ன செய்ய வேண்டும் அதை மெதுவாக மனதிற்குள் சிறாக ஓத வேண்டும் அது எதாக இருந்தாலும் சரி அவை ஜஹரியத்தாக சப்தமிட்டு ஓதக்கூடிய சூறாக்கள் சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி அந்த தொழுகையிலும் கூட இந்த அவுது மற்றும் பிஸ்மியை நாம் என்ன செய்ய வேண்டும் சிறாக அதாவது சிறு பிஹிமா இந்த இரண்டையும் கொண்டு எனது சிறாக ஓதுவான் அப்ப ரெண்டையும் சிறாக ஓதுவது என்னவா இருக்கின்றது அவசியமா இருக்கின்றது அடுத்து பாருங்க சும்ம யக்ரஉ சிம்ம பின்பு யக்ரஉ அவன் ஓதுவான் ஃபாத்திஹத்தல் கிதாப ஃபாத்திஹத்தில் ஃபாத்திஹத்தல் கிதாபி எனது ஃபாத்திஹத்துல் கிதாப்னா ஃபாத்திஹத்துல் கிதாபை கொண்டு நோக்கம் எனது ஃபாத்திஹா சூரா கிதாபினுடைய ஆரம்பமா அங்க இதை கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லப்படக்கூடிய அல்ஹம்து சூரா அப்ப அவுது பிஸ்மி ஓதற்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும் அல்ஹம்து சூராவை ஓத வேண்டும் இதுதான் என்ன தொழுகையினுடைய ஆரம்பமா இருக்கு அல்ஹம்து சூரா ஓதுவது என்னவா இருக்கின்றது நமக்கு வாஜிபாகவும் சுன்னத்தாகவும் இருக்கின்றது பாருங்க அப்ப என்னது அவன் அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் அவுது பிஸ்மி ஓதற்கு பின்னால் ஃபாத்திஹத்துல் கிதாப் இங்க ஃபாத்திஹத்துல் கிதாபுக்கு நிறைய பெயர்கள் உண்டு அபுல் மசானி ஃபாத்திஹத்துல் கிதாப் அப்புறம் என்னது சூரத்துல் ஃபாத்திஹா இந்த மாதிரி பல பேர்கள் என்னது இந்த ஃபாத்திஹா சூரா அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பல பேர்கள் உண்டு இங்க என்ன ஃபாத்திஹத்துல் கிதாப் என்பதும் ஒரு பேர் ஃபாத்திஹத்துல் கிதாபை ஓதுவான் என்று சொன்னால் எனது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவான் இன்னும் சூரத்தன் எனது இன்னும் சூரத்தன் ஒரு சூறாவையும் என்ன செய்வான் ஓதுவான் மஹா அந்த ஃபாத்திஹா சூறாவுடன் முதலாவதாக ஃபாத்திகா சூறாவையும் அதற்கு பின்பதாக லம்மு சூரா அதாவது துணை சூறாக்களையும் எனது ஏதேனும் ஒரு சூறாவை அந்த இதன் பக்கம் இந்த ஃபாத்தியாவுடன் எனது வேறொரு சூறாவையும் அவன் ஓதிக்கொள்வான் ஓதுவான் என்னது எக்ரானா ஓதுவான் அவு சலாச ஆயாத்தின் அல்லது மூன்று ஆயத்துகள் அல்லது அவு சலாச ஆயாத்தின் ஐயூரத்தின் அவன் நாடிய சூறாக்களில் இருந்தும் அதாவது அவன் நாடிய சூறாக்களில் இருந்தும் மூன்று ஆயத்துகளை எனது மூன்று ஆயத்துக்களை ஓதுவான் ஒன்று ஏதேனும் ஒரு சிறிய துணை சூறாவை ஓதுவான் அல்லது அவன் நாடிய சூறாக்களில் இருந்தும் ஏதேனும் ஒரு மூன்று ஆயத்துக்களை என்ன செய்வான் அவன் ஓதுவான் என்ன செய்யணும் சொல்லுவாங்க லம்மு சூறா குறிப்பாக குறைந்தபட்சம் ஒரு சிறிய சூறாவாக இருக்க வேண்டும் அப்படி இல்லையா அதாவது சிறிய சூறா மூன்று ஆயத்துகள் கொண்ட சிறிய சூறாவாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு மூன்று ஆயத்துகள் கொண்ட மூன்று ஆயத்தினுடைய அளவை கொண்ட ஒரு பெரிய ஆயத்தாக இருந்தாலும் சரி இப்போ என்னது இதே ஒரு சூறா எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு சூறாவை முழுவதும் சிறிய சூறாக்களாக இருந்தாலும் முழுவதுமாக ஓதுகின்றோம் பெரிய பெரிய ஆயத்துக்களை கொண்ட சூறாக்கள் இருக்கும் பொழுது அங்கே வெறும் மூணு ஆயத்துக்கள் ஓதுவதன் மூலமாக என்ன ஆகிவிடும் ஓகே இதாகிடும் இப்போ ஆமன சுரு போன்ற சூறாக்கள் எல்லாம் பெரிய அந்த வசனங்கள் எல்லாம் பெரிய வசனங்கள் அப்ப அதனுடைய ஒரு வசனங்கள் ஓதுவதன் மூலமாக என்ன ஆகிவிடும் தொழுகை பரிபூர்ணமாக ஆகிவிடும் இப்ப என்ன ஒன்று சூறா அதனுடன் ஒரு சூறாவை ஓதுவான் அல்லது மூன்று அந்த நாடிய சூறாக்களிலிருந்தும் மூன்று ஆயத்துக்களை அவன் ஓதுவான் அல்லது மூணு ஆயத்துக்களை பாருங்க வைதா காலல் இமாமு இமாம் கூறினால் என்னது வலவாலீன் வலவாலீன் என்ற சொல்லை இமாம் ஃபாத்திஹா சூராவிலே வலவாலீன் என்ற இடத்தை கூறி இமாம் பரிபூர்ணப்படுத்தக்கூடிய சமயத்திலே பால ஆமீன் என்னது பால ஆமீன் ஆமீன் என்று கூறுவான் என்னது இமாமும் ஆமீன் என்று கூறுவான் ஒயகூலுஹா என்னது ஒயகூலுஹா அல் முஅத்தம்மு முஅத்தம்னா யார் அந்த இமாமை பின்பற்றக்கூடியவர்களும் என்னது அந்த ஆமீனை கூறுவார்கள் யகூல் அவர்களும் கூறுவார்கள் லஹா அந்த ஆமீனை யாரு அல் முஅத்தம்மு இந்த யகூலுடைய ஃபாயிலார் அல் முஅத்தம்மு முஅத்தம் இந்த இமாமை பின்பற்றி தொடரக்கூடியவர்கள் பின் தொழுகக்கூடியவர்கள் அந்த ஆமீனை கூறுவார்கள் என்னது அந்த ஆமீனை அவர்கள்
ஹிஃபத் அதாவது எனது லேசாக மறைவாக எனது ஓதிக்கொள்வார்கள். ஹாஃப் எனது மறைத்து ஓதுவாக எனது அதாவது யஹ்ஃபூனஹா அந்த ஆமினை அவர்களுடைய மனதில் ஓதுவார்கள். ஷாஃபியாக இடத்திலே சப்தமிட்டு ஓதக்கூடாது போன்றல்லாமல் மனதுக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ஆமினை ஓதிக்கொள்ள வேண்டும். அது என்னவாக இருந்தாலும் சரி, ஜஹரியத்தாக இருந்தாலும் ஜஹரியத் அல்லா சுறாக்களாக இருந்தாலும், ஜஹரியத் அல்லா சுறாக்கள் இமாம் ஓதுவது தெரியாது, ஜஹரியத்துன சுறாத்தில் இந்த முறை என்பது வரும். அப்போ பின்பற்றி தொழக்கூடியவனுக்கு, பின்பற்றாமல் தொழக்கூடிய தனியாக தொழக்கூடிய இமாம்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஃபாத்தியா சுராவதற்கு பின்னால் ஆமீன் கூறுவது என்னவாக இருக்கின்றது, சுன்னத்தாக இருக்கின்றது. ஆமீன் கூறுவது இன்னும் சுன்னத்தாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, இப்ப இப்ப என்ன பார்த்துட்டோம், நம்ம சூறாக்களுடைய முறைகளை நம்ம என்ன செஞ்சோம், இப்ப பார்த்தோம். சூறாக்களுடைய முறைகளை எப்படி ஓதணும், எந்த அளவுக்கான ஆயத்துக்கள் ஓதணும் நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்லுவாங்க சில சூறாக்கள், அதாவது சில ஒவ்வொரு பக்திற்கும் ஒவ்வொரு விதமான அளவுகள் இருக்கு. இந்த அளவுகளை கொண்டு இந்த சூறாக்கள் ஓத வேண்டும் என்பது பின்னால் வரக்கூடிய பாடங்களில் பார்க்க இருக்கும், அல்லது வரும். சில விரிவான கிதாபுகளிலே அதனுடைய விளக்கங்கள் ஷரகிலே சொல்லித் தருவார்கள். மகரிபாக இருந்தால் இந்த இந்த அளவுக்கு ஆயத்தில் ஓத வேண்டும், அதெல்லாம் சுன்னத் முஸ்தஹபான அளவுகளாக இருக்கின்றது. ஃபர்லான ஒரு தொழுகை நிறைவேறணும், வாஜிபுலாம் பரிபூர்ணமாக என்ன செய்யணும், ஒரு சிறிய சூறாக்கள் அல்லது 3 ஆயத்தில் ஓதுவதே இது போதுமானதாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, இப்ப என்ன செய்துட்டான் ஒருத்தன், ஃபாத்தியா சூரா துணை சூரா ஓதிட்டான். அதுக்கடுத்து என்ன தொழுகையினுடைய அடுத்தபடியாக வருவது ருக்கு செய்வது. அதான் அடுத்து சொல்றாங்க பாருங்க, கைஃபியத் ருக்கூஇ வ சுஜூதி. சுஜூது ருக்கு ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க. கீழே கீழே தனியா கைஃபியத் சுஜூதுன்னு வருது. அப்ப ருக்குயினுடைய முறை, கைஃபியத் ருக்குவினுடைய முறை, ருக்குவை எப்படி செய்யறதுனுடைய முறை தான் அடுத்து பார்க்க போறோம் நம்ம. பாருங்க, சும்ம இப்ப ஃபாத்தியா சூராவதி நம்ம சூராவதி முடித்துட்டானா, சும்ம பின்பு யுகப்பிரு அவன் என்ன செய்து கொள்வான், தக்பீர் கூறுவான். என்னது, தக்பீர் கூறுவான். ஓயருக்கவோ இன்னும் ருக்கு செய்வான். இப்ப இங்க சொல்லுவாங்க என்னன்னா, ஒருத்தன் தக்பீர் கூறிவிட்டு ருக்குவுக்கு போக வேண்டுமா, அல்லது ருக்குவிற்கு போகிவிட்டு தக்பீர் கூற வேண்டுமா என்று சொன்னால், இங்க ஒன்றை கவனிக்க வேண்டும். ஒருவன் என்ன செய்ய வேண்டும், தக்பீர் கூறியவனாக ருக்குவுக்கு போக வேண்டும். ஏன் ரசூலா ஒவ்வொரு இன்ஹிஃபாதையும் இர்திஃபாலையும் என்ன செய்திருக்கிறார்கள், தக்பீர் கூறிய வண்ணமாக தான் சென்றிருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும், ருக்குவிற்கு செல்லக்கூடிய சமயத்தில் தக்பீர் கூறியவராக நாம் செல்ல வேண்டும். தக்பீரை கூறிய நிலையில் ருக்குக்கு செல்லும். அப்ப சும்மையு கபீர் அவன் தக்பீர் சொல்லுவான், வேறுக்கா ருக்கு செய்வான். இன்னும் பாருங்க, வயத்தமீது அவன் ஊன்றுதல் பெறுவான். வயத்தமீது அவன் ஊன்றுதல் பெறுவான். எதைஹி அவனுடைய 2 கைகளை கொண்டு, அலா ருக்குபத்தைஹி அவனுடைய 2 முட்டிகளின் மீது. அப்ப என்ன செய்ய வேண்டும், அவனுடைய 2 முட்டிகளின் மீது 2 கைகளை கொண்டு அவன் பிடிக்க வேண்டும். அவனுடைய கைகளை விரித்து வைக்க வேண்டும். அதாவது சொல்லுவார்கள், தொழுகையுடைய எல்லா நேரங்களிலும் இந்த கை விரல்கள் விரிக்காமல் நார்மலாக இருக்க வேண்டும், விரிக்காமல் சாதாரணமாக இருக்க வேண்டும். இந்த ருக்குவினுடைய நேரத்திலேயே நாம் முழங்கைகளை பிடிக்கக்கூடிய சமயத்தில் மட்டும்தான் அந்த கை விரல்களை நாம் விரித்து பிடித்திருப்போம். ஏன், அப்பதான் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இது நம்ம யாரும் தள்ளி விட்டா அவ்வளோ, அது மாதிரி நம்ம ஸ்ட்ராங் பேலன்ஸ் கிடைப்பதற்காக தான் இந்த மாதிரி விரிச்சு பிடிக்க சொல்றது. அப்ப இந்த மாதிரி என்னது, கைவிரைகளை அவன் பிரித்தனது, கைகளை 2 முட்டு கைகள் பிரித்தனது, அதாவது விரித்து வைத்து பிடித்திருப்பான். பிடித்திருப்பான். ஒன்னா பஸ் ருக்கு தான் முடிஞ்சதுன்னா என்னது, சூறாக முடிச்ச பின்னாடி ருக்குவை செய்வான். அந்த ருக்குவை இந்த முறைகளில் செய்வான். அடுத்து பாருங்க, ஓ எபுசுத்து மின்னும் அவன் என்னது, எபுசுத்துனா பஸ்துனா விரிப்பு, பசத்துனா விரித்தான். அப்ப எபுசுத்துனா விரிப்பான். விரிப்பானை கொண்டு நோக்கம்னா எபுசுத்துல் லஹ்ரஹு, லஹ்ரவுனா என்னது, அவனுடைய முதுகை விரிப்பான் என்று சொன்னால் என்னன்னா, சமமாக்குவது, முதுகையும் தலைமையும் சமமாக்குவது. சில பேரை பார்த்தா தெரியும், என்னன்னா முதுகு ஓட்டத்துக்கு மாதிரி அப்படி தூக்கி நிற்கும், மண்டை கீழே இருக்கும், இல்ல மண்டை மேல இருக்கும், முதுகு கீழே இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க இங்க நமக்கு, இந்த வஹரை பஸ்தாக்குவதுன்னா சமமாக்குவது, தலையும் முதுகும் சமமாக இருப்பது, தலையும் முதுகும் சமமாக இருக்கும்படியாக ருக்கு செய்வது. பாருங்க, ஒயபுசுத்துல்லாஹுடைய முதுகை அவன் விரித்து பறத்தி வைப்பான், அல்ல விரித்து என்னது சரியான சமமாக வைப்பான். ஒலா அவனுடைய தலையை அவன் என்ன செய்ய மாட்டான், உயர்த்த மாட்டான். அவனுடைய தலையை அவன் உயர்த்த மாட்டான். ஒலா யுனக்கிசுஹு, ஒலா யுனக்கிசுஹு அவன் இன்னும் அவனுடைய தலையை என்ன செய்ய மாட்டான், நக்ஸ் செய்ய மாட்டான், குனியவும் மாட்டான், தலையை முதுகிலிருந்து உயர்த்தவும் மாட்டான். வலாயினது வலாயுனக்கிசுஹு அந்த தலையை என்ன செய்ய மாட்டான், அவன் குனியவும் மாட்டான். அப்ப சமமா முதுகிற்கு என்னது சமமா இருக்க வேண்டும் தலை. அடுத்து பாருங்க,
இப்படி ருக்குல இருந்துட்டானா இதான் ருக்குவோட முறை. குனிஞ்சு 2 முட்டிகளையும் விரித்த வண்ணமாக பிடித்து முதுகை தலையும் சிவமமாக ஆக்கியதற்கு பின்னால் ஒயக்கூல் அவன் கூறுவான் அவனுடைய ருக்குஇலே அவன் கூறுவான் ஒயக்கூலு ஃபி ருக்குஇஹி அவனுடைய ருக்குஇலே அவன் கூறுவான் சுபஹான ரப்பியல் அலீம். என்னது? சுபஹான ரப்பியல் அலீம் என்ற தஸ்பீஹை அவன் ஓதுவான். இங்கே இதை கொண்டு அர்த்தம் என்ன? அர்த்தம் வைப்பது நாட்டம் அல்ல. இங்கே என்னது? இந்த லஃப்ல சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பியல் அலீம் என்ற வார்த்தையை அவன் ஓதுவான். தலாத்தன் 3 முறை என்ன செய்வான்? அப்ப ருக்குவிலே 3 முறை தஸ்பீஹ் செய்வது என்னவாக இருக்கின்றது? சுன்னத்தா இருக்கின்றது. ஒதாலிக்க அதுனாகு, இந்த 3 முறை என்பதாகிறது அதுனாகு தஸ்பீனுடைய மிக சிறிய எண்ணாகும். என்னது? மிக சிறிய குறைவான ஒன்றாகும். அதனால மிக சிறிய குறைவான ஒன்று, குறுகிய ஒன்று. இப்ப 5 திக்ர்கள் சொல்லலாம், 7 திக்கள் சொல்லலாம். அப்படியே இரட்டைப்படைகளில் என்ன செய்து கொள்ளலாம், ஒற்றைப்படைகளிலும் அப்படியே அதிகமாக்கி கொள்ளலாம். 3ங்கிறது ஒரு சிறிய அளவு. என்னது? ஒரு அக்சரானக்கள் வந்து ஒரு சிறிய அளவு தான் இது. அதுவும் தாழ்ந்த இதை கீழே போயிடக்கூடாது என்பதற்கான ஒரு குறிப்பிடப்பட்ட அளவுதான். இப்ப 5, 7 என்பதை நம்ம ஓதிக்கொள்ளலாம். என்னது? நம்முடைய சௌரியத்தை கவனித்து பின்னாடி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கவனித்து இப்ப மக்கள் 5, 7 தஸ்பீகள் ஓதும் வரைக்கும் மக்கள் காத்திருப்பார்கள் நினைச்சுனால் அந்த இடத்துல நம்ம எட்டி தொழுது கொள்ளலாம். மக்கள் எல்லாம் மேடைகளுக்கு வந்து போகக்கூடிய இடம் பஜாருடைய இடமாக இருக்கக்கூடிய இடத்துல தஸ்பீகளை இழுத்து ஓதி இருக்க கூடாது. 3 தஸ்பீகள் ஓதி தொழுகையை முடித்துக் கொள்ளணும். பாருங்க இப்ப என்னது? இப்ப என்ன செய்வான்? ருக்குவிலே தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல் அலீம் என்பதை 3 முறை ஓதுவான். சும்ம பின்பு யர்ஃபஅஹு அவன் உயர்த்துவான், அரஸஹு தலையை உயர்த்துவான். வயக்கூலு இன்னும் அவன் கூறுவான், சமியல்லாஹு லிமன் ஹமீத. இங்கே கூலு கூறுவான். யக்கூலு யாரு? தனியாக தொழுதால் அவன். அதே இமாமத்துடன் இமாமில் ஜமாத்துடன் தொழுதால் இமாம் ஜமாத்துடன் தொழுதால் இப்ப முசன்னி யாரு? இங்க இமாம் கூறுவான். யக்கூலு யாரு? இமாம் கூறுவான். சமியல்லாஹு லிமன் ஹமிதஹு, சமியல்லாஹு லிமன் ஹமிதஹு, சமியல்லாஹு லிமன் ஹமிதஹு என்பதை கூறுவான். சமிய கேட்டுவிட்டான், அல்லாஹ் லிமன் ஹமிதஹு அதாவது அல்லாஹ்வை யார் புகழ்ந்தானோ அப்படிப்பட்ட ஒருவருடைய ஹம்தை அல்லாஹ் என்ன விட்டான்? செவிமடுத்து விட்டான் என்பதாக கூறுவது. அர்த்த நோக்கம் இல்லை. இங்கேயும் என்னதான் சமியல்லாஹு லிமன் ஹமீத் என்ற சொல்லுதான் நாட்டம் இந்த தொழுகையினுடைய திக்ராக இருக்கின்றது. அப்ப ஒரு இமாம் என்ன செய்வான்? சமியல்லாஹு லிமன் லிமன் ஹமீத என்பதை கூறுவான். முஅத்தம்னா யாரு? இமாமை பின்பற்றி தொடர்ந்து தொழுவக்கூடியவன் கூறுவான், ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா எங்களுடைய இரவா, லக்கல் ஹம்து உனக்கு புகழ் அனைத்தும் இதாக. ரப்பனா லக்கல் ஹம்து இங்கும் என்னது? அந்த லெஃப்ட்ல தான் முராது. ரப்பனா லக்கல் ஹம்து என்ற திக்கரை யார் ஓதுவா? இமாமை பின்தொடர்ந்து சொல்லக்கூடியவன் ஓதுவான். அப்ப யகூல் முத்தமு ரப்பனா லக்கல் ஹம்து என்பதை ஓதுவான். அப்ப பாருங்க, இப்ப இதுதான் எனது ருக்கியினுடைய முறையாக இருக்கின்றது. முதலாக குனிந்து முழங்கைகளை பிடித்து விரித்தவனமாக முழங்கால்களை விரித்தவனாக பிடிக்க வேண்டும். அதற்கு பின்பதாக என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய முதுகையும் தலையும் சமமாக ஆக்கி அதற்கு பின்பதாக சுபஹான் ரப்பியல் அலீம் என்பதை 3 முறை ஓதுவான். ஓதியதற்கு பின்னால் எழுந்து அது இமாமாக இருந்தால் சமியல்லாஹு லிமன் ஹமீத என்று சொல்லுவான். அதே தனித்து தொழுவனும் சமியல்லாஹு லிமன் ஹமீத என்பதை சொல்லுவான். இதே போன்று எப்போதும் மொத்தம் இமாமை பின்பற்றி தொழக்கூடியவராக இருந்தால் ரப்பனா லக்கல் ஹம்து என்பதை கூறுவான். சமியல்லாஹு லிமன் கூறாமல் ரப்பனா லக்கல் ஹம்து என்பதை கூறுவான். இதுதான் ருக்குவினுடைய முறையாக இருக்கின்றது. இன்னும் சொல்லுவாங்க, இந்த ருக்குல வந்து எனது ஒரு தமானியத்து வேணும், ருக்குல இருந்து எனது தமானியத்து வேணும். அதெல்லாம் எனது ஒரு சின்னத்தான காரியமாக இருக்கின்றது. தமானியத்தானது ஒரு நிதானம். சிலரை பார்த்தா ருக்கு டபக்குன்னு குதிஞ்சு டபக்குன்னு இருந்துச்சுவான். சுமார் என்ன சொன்னாலும் புரியாத அளவுக்கு என்ன செஞ்சிருவான்? டபக் டபக்குன்னு சில ருக்குகள் எந்திரிப்பார்கள். எந்திரிக்காம இருப்பது என்ன சிறந்தது. ஒருத்தர் அப்படி எந்திரிச்சுட்டா தொழுவ கூடுமாட்டா? தொழுவ கூடும், தொழுகை கூடும். ஆனால் காமிலாக வேண்டும் என்று சொன்னால், பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் அதை மன நிம்மதியுடன், அதாவது நமக்கு தெரியணும், தெரியணும் இவன் ருக்கு தான் செய்யறான், தொழுகிறான், விளையாடுறாங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு என்னமோ செய்யறான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. நிக்கிறார் ருக்கு தான்பா செய்யறா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரணும். இந்த அளவுக்கு நம்ம ருக்குவை பரிபூர்ணமாக செய்யணும். நமக்கு என்ன சிலைகளே சொல்லி தருவார்கள். இப்ப பாருங்க, இப்ப ருக்கு முடிஞ்சு, ருக்கு அடுத்து என்ன? ருக்கு முடித்ததுக்கு சுஜூது தான் அடுத்தபடியாக செய்யக்கூடிய விஷயம். பாருங்க, கைஃபியத்து சுஜூதி, சுஜூதினுடைய முறை. அவன் எனது நேராக, எனது நேராக சமமாக அவன் நின்றால், சமமாக அவன் எனது கிறிஸ்தவானால் சமமாக காய்வன் நின்று எனது
சரிசமமா நின்றுட்டான் என்று சொன்னால் கப்பர என்ன செய்து கொள்ளணும். அப்ப ருக்குவிலேருந்து எழுந்து என்ன செய்யணும், நேரா நிக்கணும். ருக்குவிலேருந்து எழுந்து ருக்குவிலேருந்து எழுந்திராமல் என்ன செய்ய, ருக்குவிலிருந்து எழுந்திருக்காமலே சுஜூது போகக்கூடாது. இப்ப ருக்குவில் எழுந்து அவனுடைய உடம்பை நேராக்க வேண்டும். உடம்பை என்னது சமமாக ஆக்கியதற்கு பின்னால் கப்பர அவன் தக்பீர் சொல்லுவான். என்னது அவன் சும்மஸ்தவா காய்மன் அவன் சமமாக நின்றதற்கு பின்னால் இதஸ்தவா காய்மன் சமமாக அவன் நின்றால் கப்பர தக்பீர் சொல்லுவான். தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்னது அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொல்லுவான். சஜிதா இன்னும் சஜிதா செய்வான். வஅத்தமத பியதைஹி அவனுடைய கைகளை கொண்டு இஅ்திமாத் செய்வான் அலல் அர்லி பூமியின் மீது. இப்ப இங்க விளங்கணும், சில ஷாஃபியாக்கள் செய்வதை போன்று எடுத்தோடனே கைகளை வைக்கக்கூடிய இஅ்திமாத் இங்க இல்லை. அதாவது முதலாவதாக சுஜூதுடைய நேரத்திலே முட்டு கால்கள், இரண்டாவதாக இரண்டு கைகள், அடுத்து தன்னுடைய மூக்கு, அதற்கு பின்பதாக நெற்றி, இதுதான் வரிசை முறையாக இருக்கின்றது. அப்ப இந்த அடிப்படையில் அப்ப இங்க விட என்னது, அப்ப முட்டியை வைப்பது இல்லை. முட்டியை வைத்ததற்கு பின்னால் அவனுடைய இரண்டு கைகளையும் பூமியின் மீது வைப்பான். என்னது பூமியின் மீது வைப்பான். அதாவது பாருங்க, பூமியின் மீது வைக்கக்கூடிய சுஜூது நேரத்தை முட்டியை வைத்ததற்கு பின்னாடி தானே பூமியின் மீது வைப்பார்கள். பூமியின் பக்கம் எனது இரண்டு கைகளை விரித்தனவாக வைப்பான். நிச்சயமானதான் அவனுடைய இரண்டு கைகளை கொண்டு ஏத்திமாத ஊண்டுதல் பெறுவான் அல்லல் அருள் பூமியின் மீது. இப்ப முட்டி வைத்த பின்னால் பூமியின் மீது இரண்டு கைகளை ஊன்ற வேண்டும். இன்னும் இன்னும் அவனுடைய முகத்தை வைப்பான் பைன கஃபைஹி அவனுடைய இரண்டு கஃபுகளுக்கு மத்தியிலே அவனுடைய முகத்தை வைப்பான். முட்டி வைத்ததுக்கு பின்னாடி இரண்டு கைகளை வைத்து அந்த இரண்டு கஃபுகளுக்கு மத்தியிலே என்னதான் செய்ய வேண்டும், தன்னுடைய முகத்தை வைக்க வேண்டும். அடுத்தபடியாக பாருங்க, ஒசஜத என்ன செய்யணும், ஒசஜத அவன் சஜிதா செய்வான் அலா அன்ஃபிஹி ஓ ஜப்ஹதிஹி அவனுடைய மூக்கின் மீதும் அவனுடைய நெற்றியின் மீதும். அப்ப மூக்கும் நெற்றியும் இந்த இரண்டு உறுப்புகளின் மீதும் அவன் சஜிதா செய்வது என்னவாக இருக்கின்றது, நமக்கு சொல்லி தெரியாது. சஜிதாவினுடைய முறையில் என்ன இருக்கு, மூக்கையும் வைக்க வேண்டும், அவனுடைய நெற்றியையும் இரண்டையும் வைக்க வேண்டியது அதனுடைய முறைகளில் இருக்கின்றது. அப்ப முதலாவதாக இரண்டு கால்கள் கீழே இருக்கும், அதற்கு படியாக முட்டி கால்கள், அதற்கு படியாக கைகள், இரண்டு கை குடங்கைகள், இரண்டு கைகள் உள்ளங்கைகள் இரண்டும் என்னது பூமியில் இருக்கும் அல்லவா, அதற்கு பின்னதாக நம்முடைய மூக்கு, அதே போன்று நெற்றிகளும் எனது சஜிதா செய்யும். அந்த மூக்கு அல்லது நெற்றியினுடைய இரண்டு இக்தசராவன் சுருக்கி கொண்டால் அலாஹதிஹிமா அந்த இரண்டில் ஒன்றின் மீது, அல்லது மூக்கின் மீதோ அல்லது நெற்றியின் மீது அவன் அந்த இரண்டில் என்ன ஏதேனும் ஒன்றின் மீது அவன் சுருக்கி கொண்டால் ஜாஸ் இந்த அபி ஹனீஃபத அபு ஹனீஃபாவிடத்திலே ஜாயிஸ் ஆகும். அப்ப ரெண்டுல ஏதேனும் ஒரு உறுப்புல ஒருத்தன் என்ன செய்யறான், சுஜூது செய்யறான். அப்ப ஒருத்தன் என்ன செய்யறான், மூக்குல சுஜூது செய்யறான், நெற்றி வைக்கவில்லை, அல்ல நெற்றில சுஜூது செய்யறான், மூக்கு வைக்கவில்லை என்று சொன்னால் அது சஜ்ஜா ஜாயிஸ் ஆகிவிடும் என்பதாக யாரு இமாம் அபு ஹனீஃபா சொல்லுவார்கள். وقال أبو يوسف ومحمد ومحمد அபு யூசுப் இமாமும் முஹம்மது இமாம் அவர்கள் கூறினார்கள், லா யஜூசு ஜாயிஸாஹது அல் இக்திசாரு அலல் அன்ஃபி மூக்கின் மீது மட்டும் சுருக்கிக் கொள்வது, மூக்கின் மீது சுருக்கிக் கொள்வது ஜாயிஸாஹது இல்லா மின் உதரின் தங்கடம் இன்றி தவிர. அப்போ ஒருவனுக்கு மூக்கின் மீது சுஜூதை, அதாவது நெற்றியின் மீது சுஜூதை சுருக்கிக் கொள்வது இவர்களிடத்திலும் ஜாயிஸ் ஆகும். ஆனால் மூக்கின் மீது, இந்த ஒரு மூக்கின் மீது என்னது நாம் சுஜூதை என்ன செய்வது, சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுந்த காரணம் வேண்டும். காரணங்கள் இன்றி எனது மூக்கின் மீது சுஜூதை சுருக்கிக் கொள்வது என்பது ஜாயிஸ் ஆகாது. யாரிடத்திலே, இந்த இமாம் அபு யூசுப் இடத்திலும் முகமது இமாம் இடத்திலும். அதே அபு ஹனீஃபா இடத்தில் என்ன செய்யும், அதாவது இந்த இரண்டின் மீது எந்த ஒன்றில் வேண்டாலும் என்ன செய்து கொள்ளலாம், சுருக்கிக் கொள்ளலாம். ஆனால் இவர்களிடத்திலே மூக்கின் மீது சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும், அவர்களுக்கு தகுந்த காரணம் இருக்க வேண்டும். அவனுக்கு அவ்வாறு காரணம் இருந்தால் மட்டும்தான் இந்த இரண்டின் மீது, அதாவது இந்த மூக்கின் மீது என்ன செய்ய முடியும், சுஜூதை சுருக்கிக் கொள்வது ஜாயிஸாகும். அப்ப சுஜூதுடைய முறைகள் என்னவா இருக்கின்றது, முதலாவதாக கால்கள், அந்த இரண்டு கால்கள் இருக்கும், அதற்கு பின்பாக முட்டுக்கால்கள், அதற்கு பின்பாக இரண்டு கைகள், அதற்கு பின்பதாக அவனுடைய முகங்களை வைக்க வேண்டும், அதற்கு பின்பாக மூக்கு நெற்றிகளை வைக்க வேண்டும். என்னது
இதுதான் முறையாக இருக்கின்றது. இப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க என்னன்னா, அபூ ஹனீஃபாவுடைய ஒரு கவுல் அதுதான். ஒருத்தன் என்ன செய்யறான், எந்த ஒரு காரணம் இல்லாமல் மூக்கும் நெற்றியை எனது ஒன்றின் மீது ஒன்றின் மீது சுருக்கிக் கொள்வது மக்ரூவாக இருக்கு என்பதாக யாரு அபூ ஹனீஃபா அவர்களும் அதான் சொல்றாங்க. எந்த ஒரு காரணம் இல்லாம ஒருத்தன் என்ன செய்தான், அவன் வந்து ஒன்றின் மீது சுருக்கிக் கொள்வது மக்ரூவாக இருப்பது என்பதாகவும் அவருடைய ஒரு கவுல் என்னது இருக்கின்றது. அப்ப இந்த உறுப்புகள் நாம் சொன்ன உறுப்புகள் எல்லாம் சுஜூதிலே இருக்க வேண்டும். இந்த உறுப்புகள் எல்லாம் என்ன அவனுடைய சுஜூதிலே இருக்க வேண்டும். அதுக்கடுத்து நமக்கு என்னென்ன ஓதணும் என்பதை பற்றியெல்லாம் பின்னால் வரக்கூடிய பாடத்திலே நாம் பார்ப்போம். இன்று எதை படித்தமோ அதை அறிந்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.